ஒன் பீஸ் அனிமியோடைய எக்கட் வந்து தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. அதை வந்து யார் பண்ணானா கிரன்ச்சி ரோல் தான். கிரன்ச்சி ரோல் பண்ண டப்பிங் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அது மட்டும் இல்லாமல் இவங்க எதுக்காக இப்படி ஃபஸ்ட்டு சீசன்லேருந்து பண்ணாமல் எடுத்து இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட் இருக்கும். இந்த எக்கட்டுங்கிறது 1000க்கும் மேலே இருக்கிற எபிசோட்ஸில் தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது அதை நான் ஃபஸ்ட்லேருந்து பார்க்காம இந்த 1000 எபிசோட்ஸையும் ஸ்கிப் பண்ணி பார்த்தா எனக்கு ஒரு கதையுமே புரியாது. எதுக்காக கிரன்ச்சி ரோல் இப்படி முட்டாள்தனமான முடிவு எடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியுமே ஒரு ரீசன் இருக்குது. அதெல்லாம் என்னங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மோர் இம்பார்ட்டன்ட் அனிமே அப்டேட்ஸ், அனிமே எக்ஸ்ப்ளனேஷன், அனிமே நியூஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு இந்த ஒன் பீஸ் வந்து எப்போ தமிழ் டப்பில் வந்துச்சுன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் தான் வந்துச்சு. அதுவுமே ஸ்டார்டிங்கில் இருந்துல இந்த வேணாம் இருக்குது ஒரு 800 எபிசோடுக்கும் மேலே தான் வந்துச்சு. 800 எபிசோடுக்கும் மேலே தான் இந்த டப்பே பண்ணாங்க. டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு 50-60 எபிசோடு கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ணாங்க. இப்படி ரிலீஸ் ஆன போது அங்கே வந்து ரொம்பவுமே மட்டமான டப்பிங்கு நல்லாவே இல்லை. இதனால் அதுவுமே அடி வாங்கிடுச்சு. சுத்தமான ரீச்சுமே கிடைக்கல. அதனால் அவங்க அப்படியே அந்த வேணாம் இருக்க அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டுட்டு அதுக்கு அடுத்ததான் இப்போ சீசன் 1 ஃபஸ்ட் ஆர்க்லேருந்து எடுத்து டப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த டப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டப்பிங்காக இருந்துச்சு. நல்லா ஃபேமஸ் ஆகாமே ஆனிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே அதுதான் இல்லை. டிஆர்பிலாம் பயங்கரமாக அடி வாங்கிச்சு. ஏன்னா நருட்டோ ஓடிட்டு இருந்ததுனால அதனால் அப்படியே கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து அந்த டப்பிங்கை அப்படியே ஸ்டாப் பண்ணி போட்டுட்டு சீசன் 2 பக்கம் கூட அவங்க போல் அது டப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட எந்த ஒரு லீக்குமே வரல. அவங்க டப்பே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இப்போது கிடச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த சீசன் 2 வந்து டப்பிங்காக வரப்போது கிடையாது. சீசன் 2 கிடையாது. அடுத்த இந்த ஈஸ்ட் ப்ளூக்கும் அடுத்தா இருக்குது. ஒரு 66 எபிசோடுக்கும் மேலே டப்பிங் வந்து தமிழில் வராது அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் இருக்குது. இப்போ வந்து இந்த 1000 எபிசோடுக்கும் மேலே 1089வது எபிசோடு வந்து இந்த எக்கடாக இருக்க கிரன்ச்சி ரோல் வந்து டப் பண்ண போகிறாங்க தமிழில் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுவுமே இப்போ ரிலீஸுமே பண்ணி முடிச்சிட்டாங்க. அதாவது 30 இன்றைக்கி தான் அந்த அனிமையை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. சரி, ஓகே. இந்த டப்பிங் வந்து எதுக்காக இப்படி பண்ணாங்க? இவங்க கிரன்ச்சி ரோலில் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேருந்து பண்ணிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா இப்படி பண்ணும்போது ஜாப்பனீஸ் இங்கிலீஷில் பார்த்தவங்களும் மறுபடியும் இது போல் திடீர்னு தமிழுக்கு சேஞ்ச் ஆக மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து மைனஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தமிழ் டப்பில் பார்க்குறவங்களுக்குமே இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க எடுத்து வச்சு. அப்படி இருக்கும்போது யார் தான் பார்க்க போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணி தான் வச்சுருந்துருக்காங்க. இருந்தாலும் இங்கே வந்து அவங்க பண்ண ஒரு விஷயத்தில் நல்ல விஷயமுமே இருக்குது. ஏன்னா அவங்க இப்போது ஸ்டார்டிங்கில் சீசனில் கூட கார்ட்டூன் டப்பில் எடுத்து போட்டாங்க. இல்லைனா சீசன் 2 வந்து கிரன்ச்சி ரோல் பண்ணுறாங்க ஸ்டார்டிங் வந்து பண்ணாங்க அப்படின்னாலுமே அது நிறைய பேருக்கு நல்ல விஷயமாக தான் இருக்கும். அதுவுமே தமிழ்நாட்டுக்குள்ளே ரீச் ஆகுமே ஆகும். ஆனால் இதெல்லாம் நடந்தாலுமே இப்போ டப்பிங் வந்து கிரன்ச்சி ரோல் பண்ணுறாங்கன்னா அந்த டப்பிங் வந்து அவங்க ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறாங்க. அப்படி பண்ணி அது பாதி கூட போயிருந்திருக்காது. அதுக்குள்ளே லைவ் ஆக்ஷன் போயிட்டுருக்கு. அதே இப்போது ரீஅனிமேஷனுமே வரப்போகுது. அப்படி இருக்கும்போது அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தவன் இப்போது அந்த ஜென்னில் இருக்கிற அனிமையை பார்ப்பானா இல்லைனா அந்த ரீஅனிமேஷன் பண்ண புது நல்ல ஒரு அனிமேஷனை பார்ப்பானா? அப்படி இருக்கும்போது அப்படியே அவங்க அந்த அனிமே விட்டு ரீஅனிமேஷனுக்கு போயிட்டா அப்போ அவங்களுக்கு தான் ஃப்ளாப்பு. அப்படியே அவங்களுக்கு டப்பிங்கே ஃப்ளாப் ஆக வேண்டியதான், எழுத்து மூட வேண்டியதான். இதனால் இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு இந்த டப்பிங் வந்து ஃபஸ்ட்லேருந்து பண்ணாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது வியூஸ் போகும். ஆனால் அதே இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு இதுக்கு லைவ் ஆக்ஷன் வேறு இருக்குது. அதே ரீஅனிமேஷன் வேறு பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ரீஅனிமேஷனுக்கு தான் ஒருத்தன் போவானே தவிர மறுபடியும் இந்த அனிமையவே எடுத்து இந்த ஒரிஜினல் அனிமையை எடுத்து பார்க்க மாட்டான். ஏன்னா அது அதிக எபிசோடு இருக்குங்கிறதுனால. அதனால் ரீஅனிமேஷனுக்கு போனாங்க அப்படின்னா ஒரு 2 வருஷத்தை கழித்து அது வந்து டோட்டலாக ஒரு குப்பை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது நிறையா பேர் பார்க்க மாட்டாங்க. அது வேஸ்ட்டாக தானே இருக்கும். நீங்களே பாருங்கள். இப்போ வந்து இந்த அனிமையில் வந்து 1000 எபிசோடு இருக்குது. ஒன் பீஸ் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன்னா அவனுக்கு 1000 எபிசோடு இருக்குது. அஃபிஷியல் அனிமே மங்கா வேறு இருக்குது. அதே லைவ் ஆக்ஷன் வேறு பண்ணியிருக்காங்க. லைவ் ஆக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதுவுமே சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். அதுவுமே பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. தமிழ் டப்பில் வேறு இருக்குது. இதே ரீஅனிமேஷன் வேறு வருது. ரீஅனிமேஷன் வரும்போது கண்டிப்பாக அந்த சேனலில் தமிழ் டப்பில் கொடுப்பாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்படி யாராவது தமிழ் டப்பில் பண்ணாங்கன்னா அந்த ரீஅனிமேஷன் எடுத்து வச்சு தான் பார்ப்பானா? இல்லைனா இந்த ஒன் பீஸை ஃபஸ்ட்லேருந்து எடுத்து வச்சு பார்ப்பானா? அப்போ வந்து கிரன்ச்சிரோல் வந்து ஒரு பெரிய அடி விழும். அதனால் அவங்க ஃபஸ்ட்லேருந்து இப்போ பண்ணாலும் அடுத்தடுத்த ஆர்க் எப்போ அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கும். அதனால் அவங்களுமே அடுத்தடுத்த ஆர்க் பண்ணாங்கன்னா அடுத்தடுத்த ஆர்க் பண்ணும்போது நடுவுலேயே ரீஅனிமேஷன் நட்டு எல்லாமே சரி போயிட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாப்பாக தான் இருக்கும். இதனால் இப்போ வந்து இதுக்கு நம்மளுக்கு ஒரு கேள்வியாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து இப்போ இருக்கிற ஒன் பீஸுங்கிறது ஒரு குப்பையாக தான் தெரியும். ரீஅனிமேஷன் பக்கம் நிறைய பேர் ஃபேன்ஸுமே போவாங்க. இதனால் கிரன்ச்சிரோலுக்கு ஒரு மைனஸுங்கிறதுனால தான் இவன் வந்து இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் தேவையில்லாமல் நிறைய விஷயம் பேசியிருந்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படின்னு கூட உங்களுக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா அதை பற்றி நீங்கள் எதாவது சொல்லணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி நானுமே தெரிஞ்சுக்கிறேன். நான் சொல்ல வரதெல்லாம் என்னென்னா இப்போ கிரன்ச்சி ரோல் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பண்ணாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்ச நாள் ஓடும். அதுக்கு அடுத்ததான் அது அப்படியே ஒரு ஃப்ளாப்பில் தான் போகும்.
ஆனால் அதுவே கார்பரேட்டர் பண்ணாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு டிஆர்பி போனுச்சுன்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் வியூஸ் பண்ணுச்சுன்னா அது அவங்களுக்கு லாபமாக இருக்கலாம். இப்போ கிரன்ச்சி ரோல் வந்து இதை எடுத்து பண்ணாங்க அப்படின்னா இப்போ அவங்க பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா அடுத்தடுத்த ஆர்க்ஸு இப்போ ஆன்பாங்க போய் ஆர்க்கு மட்டும் பாருங்களே தவிர ஃபஸ்ட்டுலேருந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஓடும். ஏன்னா அது ஒரு பெரிய அனிமே இல்லையா, அதனால அது பண்ணுறதுக்கும் ரொம்பவுமே டைம் எடுக்கும். அதுக்கும் நடுவுலையே அவங்க பண்ணி முடிச்சுட்டு கூட மாட்டாங்க, கொஞ்சம் தான் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போவே இந்த ரீஅனிமேஷன் வந்துச்சுன்னா டோட்டலாக ஃபேன்ஸ் அந்த சைடு போயிடுவாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒருத்தர் நார்மல் ஆடியன்ஸா இருந்ததை பாக்குறானா அவ்வளோ தூரம் அவங்க பண்ணி முடிச்சுமே அது ஒரு குப்பா மாதிரி தான் இருக்கும். இதுதான் நான் சொல்ல விரும்பியிருக்கேன்.